நம்ம தி கேஸ் புக் ஆஃப் ஆரனோட எபிசோட் 11 ஆல் 12 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆரனும் லின்னும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க கேஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒத்துமை இருக்குது. என்னன்னா பெயிண்டிங்ஸ். இந்த எல்லா கேஸ்லேயுமே ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சது ஒரு பெயிண்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரன் சொல்கிறான். அதோட மியூசியத்துக்கு பேர் பண்ண அங்கே கூட அவர் சொல்லியிருப்பாரு, அங்கே இருக்க டைரக்டர் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வளர்ந்து வர ஒரு கலைஞர் வரைஞ்சிட்டு இருக்காரு, அவரோட அட்ரஸ் என்னன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு. அதெல்லாம் வந்து ஆரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து முதல்ல அந்த பெயிண்டரை தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. சரி உள்ள போலான்ட்டு வந்து பார்த்தா அங்க நிக்கிறது லூயிஸ். லூயிஸ் பார்த்தோன்னே இவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா லூயிஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் அப்பயே இறந்து போயிட்டான். இப்படி நீ உயிரோட இருக்க அப்படின்னா எனக்கே தெரியாது, திடீர்னு நான் உயிரோட எந்திரிச்சேன். அப்புறம் பார்த்தா வில்லேஜில் இருக்கவங்க எல்லாரும் என்னை பார்த்து ஜாம்பின்னு பயந்துட்டாங்க. அதனால நான் இங்கே தனியாக வந்துட்டு இப்போ ஒரு பெயிண்டர் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன், உள்ள வாங்கலாம் பெயிண்டிங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறான். இவங்களால நம்பவே முடியல, எப்படா லூயிஸ் உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு உள்ள வந்து பெயிண்டிங்ஸை பார்த்தா இவங்க பார்த்த ஒவ்வொரு கேஸ்லயும் இருந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. அப்படியான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கப்ப யாருன்னு சொல்கிறான், அதை பார்க்காத இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்க இவளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரத்த வெறி அதிகமாகுது, பேராசை அதிகமாகுது. இவளா ஒரு மாதிரி இருக்கா. அப்படியே பார்த்துட்டு போறா. இவ வீட்டில் கூட ஒரு பெயிண்டிங் இருந்திருக்கும்ல, அதுவும் இங்கே தான் இருக்குது. அதை பார்த்துட்டே நிற்கிறா. அப்போ இதனால தான் எங்கள் அப்பா வந்து எல்லா தப்பையுமே பண்ணாரா, ஏன்னா இந்த பெயிண்டிங்கை பார்க்க இவங்களுக்கு வெறி அதிகமாகுதா, அதனால தான் ஒவ்வொரு கல்பரேட்டுமே தப்புகளை செஞ்சுருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே இந்த பெயிண்டிங் தான். அதைத்தான் வந்து லின் கேட்டுட்டு இருக்கா. உன்னால தான் இப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு, நீ லூயிஸ் கிடையாது, நீ யாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவன் மழுப்பி பேசிட்டு இருக்கான். நான் லூயிஸ், ஏன் நம்ப மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனால் லின் சொல்லிடுறா, லூயிஸுக்கு ஆசை எல்லாம் டிடெக்டிவ் ஆகணும்னு மட்டும்தான், அவன் என்னைக்கும் ஒரு பெயிண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. யாரு நீ, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றப்ப தான் அவனோட சுயரூபத்தை காட்டுறான். அவன் தான் வந்து விளாடுங்கிற ஒரு வேம்பயர் கிங்கு. ஆரனை வர வச்சிருப்பாங்கல்ல 9 வேம்பயர் கிங்கு, அதுல ஒருத்தன் தான் இவன் தான் இப்ப இது மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், பரவாயில்லையே என்னோட ஒரு பகுதி, நான் தான் இந்த பெயிண்டிங்லாம் வரைகிறேன்னு கரெக்டாக என் இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆரனை பற்றி பேசிட்டு லின்ட்ட சொல்கிறான். ஆமாம், இந்த பெயிண்டிங்கால தான் எல்லாம் நடந்துச்சு, அதோட இதுக்கு காரணம் ஏற்றுருமா, வேம்பையரோட தப்பு தான், அந்த வேம்பையர் இந்த ஆரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவளா இது ஆரனாலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் எல்லா தப்புமே ஆரனால தான் நடந்துச்சு, அவனை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்னடைஸ் பண்ணிடுறான். இவளும் அப்படியே மயங்கி போய் ஆரனை கொல்லணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்க. கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஆரனை தலையில தான் ஒரு அடி அடிப்பான், சரியாயிடுறா. இப்போ லின் நார்மல் ஆயிட்டாலா, அந்த விளாடு பார்க்குறான். என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளையே கொல்றதுக்கு பார்க்குறான். அப்போ வந்து ஆரன் அவளை தள்ளி விட்டுட்டு அவன் அந்த ட்ராப்ல மாட்டி எப்படி தொங்கிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு இருக்கான், என்ன நீ ஒரு மனுஷனுக்காக உன் உயிரை விட தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரனை பார்த்துட்டு, உனக்கு எப்படி வேம்பேரா இருக்குன்னே முதல்ல தெரில அப்படின்னு சொல்லிட்டு சபப்பட்டியில் அடைச்சி வச்சிடறான். அடைச்சி வச்சோன்னே லின்னு ஏமி பார்க்குறாங்க, என்னடா பிடிச்சிட்டான், எப்படியாச்சும் ஆரனை வெளில கொண்டாடணும்னு ஏமி சொல்லிடுறா. இவனாலெல்லாம் நம்ம தனியாக நின்று போராட முடியாது, வா போயிடலான்னு சொல்லிட்டு லின்னை கூட்டிட்டு ஓட, அப்போ குறுக்கிலே வந்து அந்த விளாட் சொல்றான், இது மாதிரி உங்களுக்கு ஆரனை காப்பாற்றணும்னா என்னோட கோட்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே காட்டுறாங்க அடுத்து ஏமி லின்னு இவங்க எல்லாருமே உட்காந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிசேட்ட சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி யாரனை பிடிச்சி வச்சிருக்கா, நம்ம எப்படி கோட்டைக்கு போய் தான் ஆகணும், நீ அந்த திருடி பொண்டையும் சொல்லி உதவி கேளு அப்படிங்கிற மாதிரி. போன எபிசோட்ல கூட வந்துருப்பாள், அவள்கிட்டையும் சொல்லிடுனோடனே அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே திருடி பொண்ணு அந்த வேம்பையரோட கோட்டைக்கு வந்து நின்றுட்டு இருக்கா. இதுதான் அந்த கோட்டையா, நான் முதல்ல உள்ள போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு உள்ள போக ஆரம்பிச்சிடறா. சிசே சொல்றான் உள்ள போகாத அவசரப்பட்டுன்னு சொல்லிட்டு, ஆனா அவ கேட்க மாட்றா. அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டு ஒரு ரூமுக்கு போயிருவா. அங்க பார்த்தா வேம்பையர் இருக்கான், அவன் கூட மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா சிசேக்கு தெரிய மாட்டான் அவன், ஏன்னா கண்ணாடியில தான் வேம்பையர் தெரிய மாட்டாங்களே. இவனா பாத்துக்கிட்டு இருக்கான், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்படியே இங்கே கட்டுறாங்க லின்னையும் ஏமியையும். இவங்க இப்பதான் அந்த கோட்டைக்கு வராங்க. வந்தோடனே இந்த கோட்டையில தான் நிறைய பேரை கொண்டு வச்சிருப்பானே வேம்பையரு. அவங்கள வந்து ஏமி எழுப்புனா 80,000 பேர் இருக்காங்க. இது போதுமே நம்மளுக்கு, 80,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அது இவங்க எல்லாருமே ஜாம்பிஸு. அதே மாதிரி அவங்கள கூட்டிட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருக்க கோட்டை வாசலுக்கு வெளியிலேயே அந்த வில்லப்பைய வந்து ஷேடோ ஆர்மிஸை இறக்கி விட்டுருக்கான். இவங்களுக்கு சண்டை வந்துகிட்டு இருக்கப்பயே சிசே சொல்றான் லின்ட்டா, இது மாதிரி அந்த திருடி பொண்ணு அங்கே மாட்டிக்கிட்டா, வா உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜாம்பி மேலே லின்னை ஏற்றி விட்டு அவளை உள்ள அமுச்சு விட்டுறா. அவ உள்ள வந்துட்டு ரூம்ல பாக்குறா, அங்க திருடி பொண்ணு மயங்கி கிடக்குறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் சுத்தி அந்த சோல்ஜர்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. இதுல வேற அந்த ரூம் முழுக்க அந்த வில்ல பயலோட பெயிண்டிங்கா இருக்கு. லின்னால வந்து ஃபோக்கஸும் பண்ண முடியல. சரி தாக்குவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய 11th எபிசோட் முடியுது.
எபிசோட் 12ல பார்த்தா லின் அந்த ஜாம்பிஸை கூட்டிட்டு வந்துட்டு இந்த சோல்ஜர்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்படியே அந்த பொண்ணு மயங்கி கிடப்பா, திருடி பொண்ணு. அவளே எழுப்பி விட்டோடனே அவ அப்பதான் சொல்லிட்டு இருக்கா, நான் இங்க உள்ள வந்தப்போ ஒருத்தரை பார்த்தேன். அவன் வந்து அந்த பெயிண்டிங் கிட்ட நின்னுகிட்டு இருந்தான். எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பெயிண்டிங் வந்து அவனோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்துச்சுன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ வந்து பார்த்தா அந்த பெயிண்டிங்கை காணும். சரி, நம்ம வந்து ஆரனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் இந்த வில்லு பையன் உக்காந்துருக்கான். பார்த்தா ஆரனை ஆர்ச்சி மாதிரி பண்ணி மேல சபை போட்டியில வச்சிருக்கான். சரி, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதே நேரம் ஏமியும் மித்த ஜாம்பிஸ் வச்சு அங்க சண்டை போட்டுட்டு இங்க வந்துடுறான். இப்ப ஏமியும் இந்த திருடி பொண்ணு ஒன்னா சேர்ந்து அந்த வில்லனை பாத்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஆர்ச்சி மாதிரி இருக்கிறதுல லின்னு வேக வேகமா மேலே ஏறிட்டு இருக்கா. அதுலயா முள்ளெல்லாம் இருக்கு அந்த கொடியில. அவ கையில எல்லாம் குத்தி ரத்தமாகுது. இவ கரெக்டா ஆரன் கிட்ட போறப்ப இந்த வில்லப்பையன் என்ன பண்ணிடுறான், இவ்வளவு நேரம் சும்மா தான் இந்த பொண்ணுங்கள்ட்ட விளையாண்டுட்டு இருந்திருப்பான். அவ்வளவுதான், அவ போறான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் தூக்கி அடிச்சிருவான். லின்னையும் தூக்கி வீசிடுறான். அவ அப்படியே மேல இருந்து கீழே விழ போறா. போச்சு, அவளுக்கு அடிபட போகுதுன்னு நினைச்சா அவ கூடயே இந்த ஜாம்பிஸ் வந்தாங்கல்ல 3 பேரு, அவங்க அவளுக்காக தான் உயிரே விட்டுறாங்க அவளை காப்பாத்தி. சரி, லின்னு திருப்பி எந்திரிக்கிறப்ப அந்த வில்லப்பைய லின்னுட்ட வந்துடுறான். வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான், எதுக்கு உனக்கு ஆரன் மேல இவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே அவ கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவ சொல்லிட்டு இருக்கா, ஆரன் தான் உலகத்திலேயே திறமைசாலி. அவர் தான் வந்து ஒரு புத்திசாலியான வேம்பையர். அவரை மாதிரி ஒரு டிடெக்டிவே கிடையாது. அதோட அவர் மேல எனக்கு நம்பிக்கையும் மரியாதையும் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கான், அவன் ஒரு வேம்பயர், அவன் உன்னை எப்படிமா பார்ப்பான், ஒரு சாப்பாட்டாத்தான் பார்ப்பான், உனக்கு அது புரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. இல்ல இல்ல, அவர் என்ன அப்படிலாம் பார்த்தது கிடையாது. என்ன வந்து ஒரு லின்னா அவர் என்னோட கேரக்டர் அப்படியே ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு என் மேல நம்பிக்கையும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் கேட்டுட்டு இருக்கான், உனக்கு அவ்வளோ நம்பிக்கை அந்த வேம்பயர் மேல, சரி அப்போ உன்னை கொன்ற வேண்டுதான் அப்படின்னு சொல்றப்ப அதுக்குள்ள திருப்பி இந்த மயங்கி கிடக்குற அந்த திருடி பொண்ணு எழுந்துச்சு வந்துட்டு இந்த வில்லப்பையில அடிச்சு பறக்க விட்டுறா. இதான் நேரம், போ ஆரன் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறா. சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் இந்த லின்னு அந்த கொடி மேல ஏறி கரெக்டா ஆரன்ட்ட வந்துடுறா. வந்துட்டு இவ கையில அடிபட்டு ரத்தமா வேற இருக்குமா. சரி, அவர் வாயில வந்து ரத்தத்தை ஊத்தலாம் கிட்ட போறப்ப வலிக்கு விட்டு கையெடுத்து அவன் வாயிலே அடிச்சிருவா. அப்புறம் அவன் ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் முழிச்சிருவான். ஆரனும் முழிச்சிட்டு அவள்கிட்ட ரத்தம் இருக்க ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கும். அதோ அங்கேயே அந்த நாகசேரா பொம்மை மேல தூக்கி போட்டுருவான். அந்த ரத்தம் போட்டோடனே நாகசேரா வந்து அவனோட ஒரிஜினலான ஃபார்முக்கு வந்துருவான். அவ்வளவுதான். இப்ப நாகசேராவும் அந்த வில்லப்பயலும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல. 2 பேருமே செம்மையா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் ஆரன் வந்து லின்ன தனியா கூட்டிட்டு போயிடுறான். அப்ப லின் வந்து அந்த முழு நிலவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் தடவை லின் வந்து ஆரன் கூட வரப்ப இப்படிதானே முழு நிலவு இருக்கும். அதான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஆரன் என்ன பண்றான், லின்னோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அடுத்த சீன்ல பார்த்தா இந்த விளாட சுத்தி சுத்தி அந்த 3 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வில்லப்பயலா இவங்க 3 பேருமே போட்டு பொழந்துட்டான். அப்படியே நின்றுட்டு இருக்கப்ப அங்க ஆரனும் லின்னும் வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, ஆரனுக்கும் இந்த வில்லப்பயலுக்கும் சண்டை தான். இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஆரனா செம்மையா போட்டு அடிக்கிறான். கடைசியா அவன் தலையே வெடிக்க வச்சு அவனை கொன்னேட்டான். பார்த்தா பின்னால இருந்து இந்த வில்லப்பைய வரான். அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் வில்லப்பைய. வந்தோடனே ஆரன்ட்ட கேட்டுட்டு இருக்கான், என்ன அதுக்குள்ள உன்னோட எனர்ஜி முடிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல, என் அசிஸ்டன்ட் உன்னை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தனியா கூட்டிட்டு போனானே அப்பயே லின்ட்ட சொல்லியிருப்பான் ஒரு பொருளை போய் கண்டுபிடின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவ கண்டுபிடிச்சிட்டா. அந்த இடத்துக்கு தான் பேரன் வந்திருக்கான். அப்ப பார்த்தா அங்க இருக்கிறது இந்த வில்லப்பயலோட ஒரு போட்டோ. அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த வில்லப்பையில அங்க வந்துருவானா, ஆரன் வந்து இப்பயே போய் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு லின்னு அனுப்பிச்சு வைக்கிறான். அவளை தடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வில்லப்பை வரப்ப ஆரன் விட மாட்டான். இவன் வந்து நல்லா இங்க வில்லப்பையில புடிச்சு வச்சுட்டான். இன்னும் சென்னை குடுக்குன்னு அங்க ஓடிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர்ஸா வராங்க. இது மாதிரி இவளுக்கு பிடிச்சவங்களாம் வந்துட்டு பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவளா கேட்காம அவ பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கா. பார்த்தா முன்னாடி லின்னோட அப்பாவே நிக்கிறாரு. அவரும் வந்துட்டு அப்பா கிட்ட வாமா, அப்படிலாம் பண்ணாத, அப்பா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்காரு. இவளுக்கு அப்படியே மனசு மாதிரி அழுக ஆரம்பிச்சுட்டு அவர் அப்படியே பிடிக்கலான்னு போயிட்டு இருக்கா. பார்த்தா ஆரன் கடிச்ச இடம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்பதான் அவ சுயனுக்கு வரா, இல்ல நீங்க உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லெட் வச்சிருக்கா. அது ஒரு மந்திர திரவம் மாதிரி. இது என்ன பேய்கள்ட்ட இருந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட போட்டால எடுத்து அடிக்க அவ்வளவுதான், வில்லனா அங்க பொசிங்க போய் கீழே விழுந்துடுறான். அப்படி என்ன தடி தூக்கி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா, அது வந்து சில்வர் கலந்த ஒரு ஹோலி வாட்டர். சில்வரும் ஆகாது, ஹோலி வாட்டரும் இந்த வேம்பயர்ஸ்க்கு ஆகாது. இதெல்லாம் தெரியாம நான் எடுத்துட்டு வர நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிச்சிருப்பா. இப்ப என்ன ஆகுது, அந்த போட்டோல தான் இந்த வில்ல பயலோட இதயமே இருக்கு. அதனாலதான் இந்த பயலை கொண்டிருக்கவே முடியாது. அடிச்சாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருப்பான். நம்ம திருடி பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தால, இந்த வில்லப்பை வந்து ஒரு போட்டோக்கு ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு, அது இவனோட இதயத்துக்கு தான் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப நம்ம லினா என்ன பண்றா, ஒரு மரக்கட்டையையும் ஒரு சுத்தியலையும் எடுத்து ஓங்கி அந்த நெஞ்சிலேயே அடிச்சிடுறா. இப்படிதான் வந்து வேம்பயரை கொல்லுவாங்க, நம்மளுக்கே தெரியும். அப்படி அடிச்சோன்னே அவ்வளவுதான், இவன் இங்க கரைஞ்சு போயிடுறான். ஆனா அப்பயும் அந்த இதய துடிச்சிட்டு தான் இருக்கும். ஆரன் அதை எடுத்து வச்சுக்கிறான்.
இத்தனை எபிசோட்ல லின்னை வந்து ஒரு கியூட்டான கேரக்டரா பார்த்துட்டு இந்த லாஸ்ட் சீன்ல இப்படி பார்க்கவே விசித்திரமா இருக்கு. இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தா லின் வந்து அந்த வில்லப்பையில ஒரு கொடூரமான போட்டோவா வரைஞ்சி அதுல இந்த இதயத்தை வச்சுட்டாங்க. எப்படி நாகசரா பொம்மைக்குள்ள வந்து அவனோட இதயத்தை வச்சுன்னா அவன் உயிர் அங்க போச்சா, அதே மாதிரி இந்த போட்டோக்குள்ள இந்த வில்லப்பையலோட இதயத்தை வச்சுட்டாங்க. அவனா கத்திட்டு இருக்கான், ஒரு நல்ல இடத்துலயாச்சும் என்ன வச்சிருக்கலாம்லடா, இதெல்லாம் ஒரு படம், இவ்வளவு கேவலமா வரைஞ்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படியே இந்த சீரீஸும் முடியுது. சொல்லப்போனா இந்த சீரீஸையே ஒரு கேம்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான சீரீஸ் எடுத்துட்டு வரேன். பை.